இப்ப ஹஜ்ஜுடைய நாள் வந்துருச்சு. நம்ம எல்லாம் சொல்லிட்டு போனோமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொன்னோமா இல்லையா? இப்பதான் செய்ய போறோம் ஹஜ்ஜி. இது வரைக்கும் நம்ம உம்ரா செஞ்சோம், பாக்கி அமல்களை மக்காவுல செஞ்சோம். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜி நாள் இன்னைக்கு தான் வந்துருச்சு. இப்ப நீங்க அந்த பேப்பரை எடுங்க பார்ப்போம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ல அதனுடைய அட்டவணை இருக்கு. இப்ப இன்னைக்கு பிறை 7, துல்ஹஜ் பிறை இன்னைக்கு 7. இப்ப ஹஜ்ஜுடைய நாள் இன்னைக்கு தான் வருது. அதுக்கு முன்னாடி ஹஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உம்ரா அப்படின்னா 4 காரியத்தை உம்ரான்னு சொன்னோம். ஹஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் சொல்றேன். இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஹஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 இடங்களில் போய் செய்யணும். 6 நாட்களாக செய்யணும். 4 இடங்கள் 6 நாட்கள். எத்தனை காரியம் செய்யணும் அப்படின்னா 6 + 4 10 காரியங்கள் செய்யணும். இந்த 3 தான். 4 இடங்கள் 6 நாட்கள் 10 காரியங்கள். 4 இடங்கள்னா என்ன எதுனா அப்படின்னா காபா 1, 2வது மினா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போவோம், தங்குவோம். 3வது அரஃபா அப்படிங்கிற இடத்துல பகல்ல போய் தங்கி இருப்போம். 4வது முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடத்துல இரவுல போய் நம்ம தங்கி இருப்போம். ஆக 4 இடங்கள் காபா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, இந்த 4 இடங்கள். காபாங்கிறது நம்ம ஏற்கனவே உம்ரா செஞ்ச இடம். மற்ற 3 இடங்கள் மக்காவுடைய அவுட்டர்ல இருக்கு. 7 கிலோமீட்டர்ல மினா இருக்குது. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல அரஃபா இருக்கு. அரஃபால இருந்து 4 கிலோமீட்டர்ல முஸ்தலிஃபா இருக்கு. மினாவில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி முஸ்தலிஃபா இருக்கு. ஆக அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த 3 இடங்கள். ஆக இந்த 4 இடங்கள்ல 6 நாட்களாக செய்ய வேண்டிய காரியம் தான் ஹஜ்ஜி. 10 காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஹஜ் அப்படின்னு பேரு. 6 நாட்கள் எதெல்லாம் அப்படின்னா துல்ஹஜ் பிறை 8, 9, 10, 11, 12, 13, 6 நாட்கள். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஹஜ்ஜுடைய நாட்கள் இந்த நாட்கள் தான். 8, 9, 10, 11, 12, 13. மற்ற நாட்கள்ல செய்ய முடியாது. துல்ஹஜ்ஜுடைய மாசத்திலேயே இந்த நாளை தவிர வேறு நாள்ல ஹஜ் செய்ய முடியாது. உம்ரா அப்படி இல்லை, வருஷ கணக்கா எப்ப வேணாலும் செய்யலாம். ஹஜ் என்பது இந்த குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் இது லைஃப் டைம் ப்ராசஸ். இப்ப பாருங்க, 10 காரியம் செய்யணும் அப்படின்னா 4 இடங்கள்ல 6 நாட்களாக போய் 10 காரியங்களை செய்யணும் அப்படின்னா இந்த 10 காரியம் என்னென்ன அப்படின்னு அப்படியே ஒரு பரவ பார்வை அப்படி பாருங்க. முதல்ல நாம இஹ்ராம் கட்டுறோம். 10 காரியங்கள்ல முதல் காரியம் நம்ம இஹ்ராம் கட்டுறோம். 2வது அரஃபாவுல போய் தங்கி இருக்கிறோம். 3வது முஸ்தலிஃபாவுல போய் தங்கி இருக்கிறோம். அந்த குறிப்புங்க இல்ல, நான் சொல்றேன். 4வது பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கிறோம். 5வது குர்பானி கொடுக்கிறோம். 6வது ஹேர் கட்டிங் பண்றோம். 7வது தவாபு ஜியாரா அப்படிங்கிற ஒரு தவாபு பண்றோம். என்னங்கிறத வரிசையில சொல்லுவோம். 8வது அப்பாவை முடிச்சுட்டு தொங்கோட்டம் ஓடுறோம். 9வது 3 ஷைத்தானுக்கும் கல் அடிக்கிறோம். 4வது தவாஃபுல் விதா, கடைசி தவாஃப் ஒன்று செய்யறோம். விவரமா வரிசைகரமா செய்யறோம். இப்ப இந்த 10 காரியத்துக்கு பேரு தான் ஹஜ் அப்படின்னு பேரு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இடங்கள் 4, காலம் 6 நாட்கள், செய்ய வேண்டிய காரியம் 10 காரியம். இப்ப எந்தெந்த நாட்கள் என்னென்ன செய்வது அப்படிங்கிறதா உங்களுக்கு இந்த குறிப்பு. அப்படியே வாங்க. இன்றைக்கு பிறை 7, இப்ப நாளைக்கு பிறை 8, இன்னைக்கு பிறை 7. பிறை 7 மாலை. இப்ப மாலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஹோட்டலுடைய ரிசப்ஷன்ல நமக்கான அறிவிப்பு ஒட்டிடுவாங்க. இன்னைக்கு நம்ம மினாவுக்கு போறோம், இத்தனை மணிக்கு பஸ் வரும், தயாராக இருங்க அப்படின்னு ஹோட்டல் ரிசப்ஷன்ல அறிவிப்பு ஒட்டிடுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்னைக்கு இஷா தொழுதுட்டு அல்லது பிஃபோரா டைம் சொல்லியிருந்தா அவங்க சொன்ன டயத்துல. இப்ப எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஒவ்வொரு வருஷத்துலயும்
சில ப்ராசஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவாரூர் கூட்டத்துல சொன்னாங்க, போன வருஷம் நடந்தது வேற, அதையே நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் போகக்கூடாது, இந்த வருஷம் நடக்கிறது அடுத்த வருஷம் நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வருஷம் நம்ம பொதுவான விஷயத்த நம்ம சொல்றோம். இப்ப எந்த டயத்துல ரெடியா இருக்க சொல்றாங்களோ அந்த டயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குளித்து சுத்தமாகி நகை வெட்டலாம், நகத்தை வெட்டிக்கிறோம். முடி நிறைய வளர்ந்துருந்தது அப்படின்னா குறைச்சிக்கலாம். நம்ம அது வழியில் மொட்டை அடிச்சிருக்கோம். மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடி இருந்தால் அதையும் நம்ம அகற்றது, அதுவும் ஒரு சுண்ணத். இப்ப இதையெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது உலகிச்சு பிறைய பார்த்துட்டா குர்பானி வரைக்கும் நகை முடி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுண்ணத்தை அது ஊர்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான், ஹாஜிகளுக்கு கிடையாது. ஹாஜிகளுக்கு எகராம் எப்ப அணிகிறாங்களோ அதுல இருந்துதான் நகை முடி எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம எகராம் அணியலை, பிற 7 அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், மதியத்துக்கு மேல நகை எடுத்துக்கலாம், முடி எடுத்துக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு பிற எத்தனை? முழுச்சு பிறை 7. நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அஜீசியாவில நம்ம ரூம்ல இருக்கிறோம். இருந்து நகை முடியெல்லாம் எடுத்துட்டு ஹஜ்ஜிக்காக நியத்து வச்சு ஒரு குளியல் குளிச்சுட்டு எஹ்ராம் ஆடைய ரூம்லயே நம்ம போட்டுக்கிறோம். இப்ப நம்ம நியத்து சொல்லிடுறோம், ஹஜ்ஜுடைய நியத்தையும் அங்கேயே நம்ம சொல்லி தயாராக இருக்கிறோம். பஸ் வரும், பிறை 7 சாயந்தரம், விடிந்தால் 8 பஸ்ல வந்து நம்ம அழைச்சிட்டு நேரம் எங்க போயிடுவாங்க அப்படின்னா மினாவுக்கு போயிடுவாங்க. இப்ப இந்த வருஷம் மினாவுக்கு போறதுல நிறைய கட்டுப்பாடுகள், போன வருஷம் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைலாம் வந்தது. சில நபர்கள் மூத்தானாங்க. அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. திருவாரூர் மீட்டிங்ல கூட சொன்னாங்க, நம்ம ரூம் முன்னாடி நமக்கான பஸ் வரும், பஸ் நம்பர் நம்மளை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த பஸ்ல ஏறிடணும். எல்லாரும் ஏறினோம்னா பஸ்ஸை லாக் பண்ணிடுவாங்க, பஸ்ஸை சீல் வச்சிருவாங்க. அந்த சீலை எங்க உடைப்பாங்க அப்படின்னா மினாவுல கரெக்டா நம்ம டென்ட் முன்னாடி தான் அதை ஓபன் பண்ணுவாங்க. டென்ட் பக்கத்துல நம்ம ஆட்கள் வந்து நிற்பாங்க, மல்லிமுடைய ஆட்கள். வெளியே வேற எங்கேயும் போக முடியாது, நேர டென்ட்டுக்குள்ள தான் போகணும். உள்ள போனோடனே டென்ட்டை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம். இப்ப விடிந்தால் பிறை 8 நடிச்சாம 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு கொண்டு விடலாம், காலையிலையும் கொண்டு விடலாம். இப்ப பிறை 8 மினாவில் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்ப மினா கூடாரத்தில் நம்ம இருக்கிறோம். இப்ப மினா கூடாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கற்பனைக்கு சொல்லப்பானா நம்ம மையத்தா படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதுதான். இந்த பக்கமும் திரும்ப முடியாது, அந்த பக்கமும் திரும்ப முடியாது. அந்த பக்கம் திரும்பினா அவர் சண்டைக்கு வந்துடுவாரு, இந்த பக்கம் திரும்பினா இவர் சண்டைக்கு வந்துடுவாரு. அப்போ ஒரு பெட்டு, ஒரு கேக், ஒரு பிளாங்கெட், ஒரு தலையணை, இந்த 3 அவங்க கொடுத்துருவாங்க. நம்பரும் கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த நம்பரோ அந்த நம்பரோட கேட்கல போய் நம்ம என்ன செய்யணும், படுத்துக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாட்களே இதுதான், இங்கதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களையெல்லாம் நிறைய வசதி இருக்கு, அங்கேயும் வசதியா தான் இருக்கும். இப்போ எல்லாம் முன்னாடி எல்லாம் மினா கூடாரங்கள் ரொம்ப சிரமம். இப்ப ஏர் கண்டிஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மெத்த பிளாங்கெட்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தான் இந்த வசதிகள்லாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ ரெஸ்ட் எடுக்கிற வேண்டிய ரெஸ்ட் எடுத்து பாக்கி நேரத்துல அங்க பயம் நடக்கும், அல்லது ஏதாவது இபாதத்து நடக்கும், அதில் நம்ம சேர்ந்துக்கிறோம். இப்போ பிறை 8 5 தொழுகையை நம்ம மினாவில தான் தொழுகணும். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா அங்கதான் நம்ம தொழுகணும். ஹஜ்ஜுடைய நாட்களில் இது முதல் நாள். நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கு தான் ஹஜ்ஜு நாட்களில் முதல் நாள். 5 தொழுகையை மினாவில தான் தொழுகணும். இப்ப இதுல நல்ல நடக்க ஆற்றல் பெற்றவங்க, பிரச்சனை இல்லை, எங்க வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு உடல் வாழ்வு பெற்றவர்கள், ஆர்வம் உள்ளவங்க, அவங்க மட்டும் அவங்க வேண்டாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, மினா கூடாரத்துல இருந்து அப்படியே கிளம்பி, நமக்கு ஆப்லாம் கொடுத்துருப்பாங்க, சுவையில ஆப்பு நான் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம லொகேஷன் பார்த்துக்கலாம். நம்ம இடத்துல இருந்து கரண்ட் லொகேஷன், நம்ம இடத்துல இருந்து மினாவுல மஸ்ஜிதுல் ஹைஃப் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், லொகேஷன் பார்க்கணும். பார்த்து அதுலயே அப்படி நடந்து போய் மஸ்ஜிதுல் ஹைஃபுடைய பள்ளிவாசலுக்கு போகணும். ஆண்களும் போகலாம், பெண்களும் போகலாம். ஆண்களுக்கு தனி இடம், பெண்களுக்கு தனி இடம். நபரீனமே தான், முடிஞ்சா பிரச்சனை இல்லை, எப்படி சமாளிச்சுக்கலாம், வந்துடலாம், போயிடலாம் அப்படிங்கிறவங்க மட்டும். ஏன்னா அந்த இடத்துல போய் தொழுறது ஒரு சிறப்பு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில அந்த இடத்துல தான் கூடார அடிச்சிருந்தாங்க. 70 நபிமாருடைய கபரு இந்த பள்ளிவாசலுடைய கீழே இருக்கு. அங்க போய் ஒரு ஒத்தாது தொழுகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் பாக்கியம். நபிமார்கள்ல பல நபர்கள் அங்க வந்து தொழுது இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம தங்குற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கிறோம், 2 கூட இருக்கிறோம். நம்ம அங்க இருந்து முடிஞ்சா ட்ரெயின்லயும் போகலாம். நம்ம கரண்ட் லொகேஷன்ல ட்ரெயின் ஸ்டாப்ல ஏறி கல்லடிக்கிற ஒரு இடத்துல இறங்கி கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த பள்ளிவாசல். ஒரு 4 கிலோமீட்டர் கூட தள்ளி கூட வரலாம், நடந்தும் போகலாம். நடந்து போறதுக்கு ஒரு மெயின் பாதை இருக்கும், அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நேரம் பள்ளிவாசல் கொண்டு வருவோம். இப்ப நமக்கு உதவிக்கு லொகேஷன் இருக்குது, ஆப் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலத்துல தட்டு தடுமாறி போய் அங்க போய் தொழுகிறோம். இப்ப நாங்க போன காலத்துல எல்லாம் அந்த லொகேஷன் தான் கிடையாது, இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் வசதி கிடையாது, இந்த ஆப்பும் கிடையாது. அப்போ ஒரு ஆர்வ மிகுதி உடையவர்கள் முடிந்தவர்கள் பிறை 8 அன்று சாயந்தரம் பகல்ல கூட வேணா வெயிலா இருக்கும், அசர் மாதிரி நேரத்துல போய் தொழுதுட்டு இஷா வரைக்கும் அவங்க எழுந்துட்டு திரும்ப நம்முடைய டென்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். இப்ப டென்ட்ல நமக்கு தனியா கேண்டீன் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி நாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது நமக்கான சாப்பாடை நம்ம தான் என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும். புளிச்சோறு கட்டி 2-3 நாளைக்கு வச்சுக்கிறோம், வேற வேற உணவு வச்சுக்கிறோம், வெளியே போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ நம்மளுடைய டென்ட்ல நமக்கு கேண்டீனும் வச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு வேண்டிய ஒரு பெரிய வசதி. வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாட்டுக்கும் மற்ற விஷயத்திற்கும். இப்ப பாருங்க பிறை 8 ஃபுல்லா அங்க இருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் ஆஜருக்கும் அஜாமாக்களுக்கும், நம்ம டென்ட்ல ஒளி செய்யக்கூடிய இடம் பாத்ரூம். இது எல்லா நேரம் 24 மணி நேரமும் ஆட்கள் நின்றுகிட்டே தான் இருப்பாங்க. தொழுகை நேரத்துல பெரிய கியூ நிற்கும். பாத்ரூம் போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் ஒளி செய்வதற்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த நேரம் 10 நேரமே முடிஞ்சிடும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெளியில வந்து பொது பாதை எல்லாரும் நடந்து வருவதற்கு பொது பாதை போட்டிருப்பாங்க. அந்த பொது பாதையில ஆங்காங்கே ஒளி செய்வதற்கும் இடம் இருக்கும், பாத்ரூமுக்கும் இடம் இருக்கும். இப்ப எல்லாருமே கேம்பஸ்ல இருக்கிறதுனால அங்கே போறவங்க வரவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க கூட்டம் கம்மியா இருக்கும், அங்க போய் நம்ம என்ன செய்யலாம், போய் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். இப்ப பிறை 8 முழுக்க வினாவில் நம்ம இருக்கிறோம். அப்புறம் பாருங்க, இப்ப பிறை 8 மாலை விடிஞ்சா 9. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிறை 8 மாலை விடிஞ்சா பிறை 9. அப்ப நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னைக்கு அரஃபாவுக்கு நாம போகணும். இன்றைக்கு அரஃபாவுடைய நாள். பிறை 8 ஃபுல்லா அங்க இருந்துட்டோம், 9 ஃபுல்லா அரஃபாவில் இருக்கணும். அரஃபாவுக்கு எப்ப கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, பிறை மாலை, பிறை 8 மாலையில நைட்டு 9 மணில இருந்து காலை 5 மணி வரைக்கும் பஸ் வரிசையாக கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரெடியா நிக்கணும், தயாராக நிக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில அரஃபா மைதானத்துக்கு நமக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல நம்ம கொண்டு வந்து விடுவாங்க. நம்ம அங்க இறங்கி நமக்கான இடத்துல இருக்கணும். பெரிய பெரிய கேம்பஸ் இருக்கும், ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா. இப்ப நம்ம பக்கத்துல நமக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பகுதியில நம்ம கூட வரவங்க நம்முடைய வீட்டுக்காரங்களை அங்க நம்ம உட்கார வச்சிடணும். பெரும்பாலும் பாத்ரூம் லெட்டின் எது பக்கத்துல இருக்குதோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்ம பக்கத்துல அடிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் அரஃபா மைதானம். இப்ப அரஃபா மைதானத்துல நம்ம படத்துல பார்க்கலாம், லைவ் பார்க்கலாம். அங்க மலையில ஏறுவாங்க, கூட்டம் பயங்கரமான, எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கும். நம்ம அந்த நேரத்துல எங்கேயும் வெளியே போக முயற்சி பண்ணக்கூடாது. கடுமையான வெயில், எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா திரும்ப நம்ம இடத்துக்கு வர்றது சிரமம். அதனால வெளியே போவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. முழுக்க நம்முடைய டென்ட்ல இருக்கணும். அன்றைக்கு மதியம் மல்லிமின் மூலமாக நமக்கு உணவு வழங்கப்படும். அப்ப சகன்ல நம்ம என்ன செய்யணும், 4-5 பேருக்கு ஒரு சகன்ல அவங்களே சகன் கொடுப்பாங்க. எல்லாம் அங்கே வாங்கி நம்ம அன்னைக்கு உணவு சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட அந்த பெண்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்து மதிய உணவை சாப்பிட்டுக்கலாம். இப்ப இதுல லுஹருக்கு முன்னாடி நாம தஸ்வீர் நபில் தொழுகணும். இது கட்டாயம் அல்ல, சுனத்தான காரியம். அது போய் அந்த நேரத்தை நம்ம வீணடிக்காம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த துவா நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒழிச்சுட்டு தஸ்வீர் நபில தொழுகிறோம். அடுத்து தனியா துவா செய்யறோம். அடுத்து லுஹர் தொழுகை நேரம் வருது. லுஹர் தொழுகை அங்கே அரஃபா மைதானத்தில் ஒரு இடத்துல குத்பா நடக்கும், மஸ்ஜித் நபீரன், அங்க தொழுகை நடக்கும். அது வேற ப்ராஜெக்ட். நம்முடைய டென்ட்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஜமாத் அடிப்படையில் லுஹர் தொழுகை நம்ம தொழுகிறோம். லுஹர் தொழுவிட்டு சாப்பிட்டுட்டு
அப்புறம் இஸ்திக்பார் நிறைய ஓதுறோம். அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் டெண்டை விட்டு வெளியில வந்து ஓபன் பிளேஸ்ல வெயில் படக்கூடிய நிலைமையில எல்லாரும் வெளியில வந்து அந்த காட்சியை நம்ம வர்ணிக்கணும் அப்படின்னா மனுஷர் மைதானத்தில் என்ன நடக்குமோ அதுதான் அங்க நடக்கும். எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஓடு கதறிக்கிட்டு அழுவாங்க, தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுவாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் அடியாருடைய குற்றத்தை மன்னிக்காமல் இல்லை. அல்லாஹ் நம்ம பாவத்தை நமக்கா மன்னிப்பானா அப்படி ஒரு சந்தேகமா நினைச்சிட்டாலே அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க. அப்ப அந்த நேரம் அங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறத லைவாவே நீங்க பார்க்கலாம். டெண்டை விட்டு வெளியில வந்து அந்த நேரடியான வெட்ட வெளிச்சத்துல இந்த வெயில்ல கைகளை வானத்தை உயர்த்தி அழுத வண்ணம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ஜில இது 2வது நாள். இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரஃபாவுல போகலன்னா ஹஜ்ஜே கிடையாது. ஹஜ்ஜில மிக முக்கியமான பாட்டு அரஃபாவுல இருக்கு. அரஃபாவுல யாரும் போகல அப்படின்னா ஒரு ஆள் தெரியாதனமா ரூம்லயே தங்கிட்டாரு, பஸ்ல போய் யாராவது மினா டென்ட்ல இருந்துட்டாரு, தூங்கிட்டாரு, போகல அப்படின்னா ஹஜ்ஜே கிடையாது. அப்ப அரஃபாவுல கண்டிப்பா தங்கணும். ஐசியூல ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவரை கூட ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து அரஃபாவுல ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் கீழே உட்கார வச்சுட்டு தான் கொண்டு போவாங்க. அப்பதான் அவருடைய ஹஜ்ஜு போகணும். அவ்வளவு முக்கியமான அமல் அரஃபாவுல தங்குறது. அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பிறை 9 ஹஜ்ஜுடைய 2வது நாள் அரஃபாவுல தங்கி அரஃபாவுடைய அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப மாலை நேரம் ஆயிடுச்சு, சூரியன் மறைகின்ற வரையிலும் மக்கள் அங்கே இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து செய்ய வேண்டிய காரியம், அடுத்து செல்ல வேண்டிய இடம் முஸ்தலிஃபா அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். பிறை 9 சாயந்தரம் லுகர் நேரத்துல நம்ம லுகர் தொழுகிறோமா இல்லையா? டெண்டல லுகர் தொழுத உடனே அதே ஜமாத்தா அசரையும் நம்ம தொழுகிறோம். இதுக்கு ஜம்முன்னு பேர். லுகரையும் அசரையும் லுகர் நேரத்தில் முன்கூட்டி நம்ம தொழுகிறோம். ஏன்னா நம்ம அசர் நேரத்துல துராவில் நின்றுகிட்டு இருப்போம். அப்ப அசர் முன்னாடியே தொழுகிறோம். மகரிபு நேரத்துல நம்ம கிளம்பி போகக்கூடிய டைம் மகரிபு கிடையாது. மகரிப முஸ்தலிஃபால போய் தாமதமாக தொழுகிறோம், மகரிபையும் இஷாவையும். அந்த நேரத்துல தொழுகையை நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப பிறை 9 மாலை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம முஸ்தலிஃபாவுக்கு போறோம். முஸ்தலிஃபாவுக்கு எப்படி போறது? அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகணும். எப்படி போறது? 3 வழி இருக்கு. ஒண்ணு நடந்து போகலாம், இன்னொன்னு ட்ரெயின் வசதி உள்ளவங்க ட்ரெயின்ல போகலாம். நம்ம எல்லாருமே ட்ரெயின்லயும் டிக் பண்ணி இருக்கிறோம். ட்ரெயினுக்குரிய கார்டு கொடுப்பாங்க, முடியுமானால் ட்ரெயின்ல போகலாம், இல்லது பஸ் வரும், பஸ்லயும் போகலாம். இதை யாரு சீக்கிரம் போய் சேருவா அப்படின்னா பஸ்ல வராங்களா ட்ரெயின்ல வராங்களா நடந்து வராங்களா அப்படின்னா நடந்து போறவங்க தான் சீக்கிரமா போய் சேருவாங்க. நடந்து போறவங்களுக்கு போன வருஷத்துல இருந்து தனி பாதை போட்டிருக்கிறாங்க. ரப்பர் பாதை, சிகப்பு அலைபிளாக், கீழே செங்கல் பதிக்கப்பட்டிருக்கும். அங்க எந்த வண்டியும் போகாதான் அதுக்கு அடையாளம். நடக்கிறவங்க மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் வழி அது. அரஃபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு இந்த ஒரு வழி. என்ன அடையாளம் அப்படின்னா சிவப்பு செங்கல் கீழே பதிக்கப்பட்டிருக்கும். சுடான அளவுக்கு அங்க செங்கல் ரப்பர் பாதை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் அதை நடந்து போய்கிட்டே இருக்கலாம். நடக்க முடிந்தவர்கள் அதை போனோம் அப்படின்னா நைட்டு 9 மணிக்குலாம் நடந்து முஸ்தலிஃபாவுக்கு போயிடலாம். பஸ்ல வர்றவங்க, ட்ரெயின்ல வர்றவங்க 10 மணி ஆகலாம், 12 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், ஃபஜ்ர் ஆகலாம். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாங்க கரெக்டா 3 மணிக்கு தான் போய் சேரணும் பஸ்ல. அது வரைக்கும் பஸ் இன்ஜின்டா தான் நடந்து போவோம். நாங்க போகும்போது நடப்பதற்கான சாற்று இல்லாம இருந்துச்சு. இப்ப போட்டுருக்கிறாங்க எல்லாம் கிருபையில முடிஞ்சவங்க நடந்து போயிடலாம். அப்போ பிறை 9 மாலை 10 இரவு. இப்போ அரஃபாவுல இருந்து நம்ம எங்க வந்துட்டோம்? முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம். முஸ்தலிஃபா அப்படிங்கிறது ஒரு வெட்ட வெளி பூமி. மினாவில டென்ட் போட்டிருப்பாங்க, அரஃபா மைதானத்துல ஷாமியானா பந்த போட்டிருப்பாங்க. முஸ்தலிஃபாவுல அதுவும் கிடையாது. ஓபன் பிளேஸ், எல்லா இடங்களும் ஒரே மாதிரியா இருக்கும். 10 லட்சம் கொடுத்து வந்தவரும் அங்கதான் ஒரு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. 3 லட்சம் கொடுத்து வந்தவரும் அங்கதான் ஒரு இடத்துல இருப்பாங்க. சிங்கப்பூர் மலேசியால இருந்து 20 லட்சம் கட்டி ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரும் நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு.
எல்லாத்துக்கும் ஒரே விதமான கேட்டகரி முஸ்தலிஃபால மட்டும்தான். அப்ப அங்க எங்க பக்கத்துல பாத்ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல நாம ஒரு போர்வை விரிச்சு அங்கே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். மினாவுல நமக்கு ஒரு பிளாங்கெட் கொடுப்பாங்க, அந்த பிளாங்கெட்டை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம காசுல தான் நமக்காக வாங்கி தர்றாங்க, ஹலால் தான். இப்ப அந்த போர்வையை நம்ம அரபாவுக்கு எடுத்துட்டு வந்தோம், அரபாவுல கீழே போர்வை விரிச்சிருப்பாங்க, அதுக்கு மேல விரிச்சு பாருலாம். முஸ்தலிஃபால எதுவுமே கிடையாது. இப்ப அந்த பிளாங்கெட்டை விரிச்சு நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கலாம். முஸ்தலிஃபாவுக்கு நம்ம எப்போ வர்றோமோ வந்த உடனே முதல்ல இஷா தொழுகையை தொழுகணும், மகரிபு தொழுகையை தொழுகணும். நம்ம இன்னும் தொழுகையில தாமதமாக மகரிபு தொழுகையை தொழுகணும். லுஹரையும் அஸரையும் முன்னாடியே தொழுதுட்டோம். இப்போ முதல்ல மகரிபு தொழுகை தொழுகிறோம், அடுத்து இஷா தொழுகை நம்ம தொழுகிறோம். தனியாகவோ அல்லது நம்ம கூட வந்தவங்களுடைய ஜமாத்தாகவோ தொழுதுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ருக்குல ஓதணும். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிந்தா குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தி ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். அரஃபாவிலிருந்து நீங்க வந்துட்டீங்கன்னா முஸ்தலிஃபாவுல மஷ்அருல் ஹராம் அப்படிங்கிற பள்ளிவாசல் இருக்குது, அங்க நீங்க திக்ர் செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஹஜ் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இப்ப ஹஜ்ஜி அவங்க ஹஜ்ஜி வந்து ஏனோதானோன்னு இருக்கும். தொங்கோட்ட ஓடும்போது கூட ஒட்டு துணி இல்லாம ஓடுவாங்க, இதான் அவங்களுக்கு ஹஜ்ஜி அப்படின்னு அங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் மார்க்க வந்து ஆடையோடு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வகைப்படுத்தினாங்க. அப்ப முஸ்தலிஃபாவுல அவங்க அமல் என்னன்னா, அங்க வந்து இருந்துகிட்டு கூட்டம் கூட்டமா இருந்துகிட்டு தன்னுடைய குல பெருமைகளை கவிதையா படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கவாலி நடக்கும், ஒரே கச்சேரி நடந்துட்டு இருக்கும். நைட்டு விடிய 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 மசாலா அங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க முஸ்தலிஃபா அரபாவுல முஸ்தலிஃபாவுல இருந்தா என்னை தியானம் செய்யுங்கள். உங்க குலப்பெருமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்களா கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னை தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், திக்ர் செய்யணும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப விடிந்தால் பிறை 10, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முஸ்தலிஃபாவுல இருக்கிறோம். காலை சுபஹ் தொழுகைய முஸ்தலிஃபாவுல ஒரு ஓரத்துல எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேர் சேர்ந்து, ஒரு ஆண்கள் நின்றுக்கிறோம், பின்னாடி பெண்கள் நின்றுக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகை நமக்கு நாமே ஒரு ஜமாத்தா தொழுதுட்டு தொழுகை முடிச்ச உடனே கொஞ்சம் விடிஞ்ச உடனே ஷைத்தானுக்கு கல் அடிப்பதற்காக கற்களை பொறுக்கணும். அப்ப அந்த மலை சரிவு நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி போனாலே நமக்கு நிறைய கிடைக்கும் கற்கள். நமக்கு கல்லை பொறுக்கிறதுக்குன்னே ஹஜ் கமிட்டியில ஒரு பை கொடுப்பாங்க. அந்த பையில 70 கற்களை, சின்ன சின்ன கற்கள், பெரிய பெரிய கல்லுல சுமந்து வர முடியாது, சின்ன சின்ன கற்கள், அந்த கற்களை 70 கற்கள் பொருத்தி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவுல இருந்து இப்ப எங்க வரணும் அப்படின்னா மினாவுக்கு வரணும். எப்படி மினாவுக்கு வர்றது, நமக்கு விவரம் தெரியும் முடியும் அப்படின்னா ட்ரெயின்ல வரலாம். நம்ம நிக்கிற இடத்துல இருந்து ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியணும், லொகேஷன்ல பாத்துக்கலாம். ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போய் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டேஷன்ல ஏறி மினா ஸ்டேஷன் முஸ்தலிஃபா ஸ்டேஷன் ஏறி மினா ரமீல் ஜம்ரா, அந்த ஜம்ரத்து கல் அடிக்கக்கூடிய இடம், அங்க ஒரு கடைசி ஸ்டேஷன் அதுதான், அதுல போய் நம்ம இறங்கிக்கிறோம். இல்ல அது போக முடியல அப்படின்னா அப்படியே பொடி நிறைய நடந்து நம்ம எங்க வந்துடலாம், அப்படியே கல் அடிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடலாம். முஸ்தலிஃபாவுல இருந்து கல் அடிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி. முஸ்தலிஃபாவுல இருந்து நம்ம டெம்புக்கு போக நினைச்சோம் அப்படின்னா அது கஷ்டம். டென்ட் எங்கேயாவது இருக்கும், உள்ள தேடி பிடிச்சு போறது கஷ்டம். ஆனா கல் அடிக்கக்கூடிய இடம் மெயின் பாதை, ஈஸியா நம்ம போயிடலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று ட்ரெயின்லயோ பஸ்லாம் இங்க கிடையாது, கண்டிப்பா வாகன பஸ் இங்க கிடையாது. அப்போ ட்ரெயின்லயோ அல்லது நடந்தோ அப்படியே நம்ம கல் அடிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஷைத்தானுக்கு கல் அடிக்க வேண்டும். இப்ப இதுல இப்படி வரும் பொழுது சில பேருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நடக்க முடியல. பெண்களுக்கு சில பேருக்கு நடக்க முடியல, அவங்க வர முடியல அப்படின்னா முஸ்தலிஃபாவுல இருந்து வரும் பொழுதே அவங்களை டென்ட்டுக்கு அனுப்பிடலாம். இப்ப யார் யாரை டென்ட்டுக்கு அனுப்புறோமோ அவங்களுடைய 7 கற்களை மற்றவங்க வாங்கிக்கிறணும். முடிந்தவர்கள் மட்டும் கல் அடிக்க வரணும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, முடிந்தவர்கள்
7 கற்களை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கல்லடிக்க வரணும். இப்ப இன்னைக்கு பெற 10, பெற இன்னைக்கு எத்தனை? பெறை 10. இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க? பெண்ணா கொண்டாடுவாங்க, குர்பானி கொடுப்பாங்க. அந்த நாள்ல நம்ம என்ன செய்யறோம்? அன்னைக்கு அவ்வளவு தூரம் அப்படியே நடந்து வர்றோம். ஆடையெல்லாம் அப்படியே கசங்கி இருக்கும், ஏராளமான கசங்கி இருக்கும், இரவெல்லாம் தூங்க முடியல, ரொம்ப உடம்பெல்லாம் அசதியா இருக்கும். ஊர்ல சந்தோஷமா பெருநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அசதியா வரும்போதே ஊர்ல இருந்தெல்லாம் போன் வரும். ஆமா, ஈத் முபாரக், ஹஜ் முபாரக்னு போன் வரும். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே கொடி நடையா நடந்து கல் அடிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு பெறை 10. பெறை 10ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல டைட்டோ கூட போட்டு பாருங்க. பெறை 10 மினா. முஸ்தலிஃபாவில் சுபஹ் தொழுத பின்னர் மினா புறப்பட வேண்டும். மினா வந்ததும் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எரிய வேண்டும். மொத்தம் ஷைத்தான் 3 ஷைத்தான் இருக்கு. சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான், 3 ஷைத்தான் இருக்கு. பெற 10 அன்னைக்கு எதுக்கு மட்டும்தான் கல்லடிக்கணும்? பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் கல்லடிக்கணும். எது பெரிய ஷைத்தான்? 3 இருக்கு வரிசையா. உருவத்துல பெருசா, எதுல பெருசு? எல்லாம் ஒரே உருவம் தான், எல்லாமே ஒரே தெரியா. ஒரு சுவர் தான் கட்டி வச்சிருப்பாங்க. முதல்ல தூண் இருந்துச்சு. தூண் இருக்கும்போது ஒருத்தர் அடிக்கும் போது அந்த பக்கம் இன்னொரு மண்டை உடையும். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு 6-7 வருஷமா, ஒரு 10 வருஷமா தூணா, இந்த தூண்களை சோறு மாதிரி நீட்டிட்டாங்க. இப்ப இந்த 3ல எது பெரிய ஷைத்தான் அப்படின்னா, நம்ம மக்காவுல இருந்து வரும் பொழுது முதல்ல எது தென்படுதோ அதுதான் பெரிய ஷைத்தான். இப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த இது நடு ஷைத்தான். அடுத்த இது மினா பக்கம் இருக்கிறது சிறிய ஷைத்தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மினாவில இருந்து வரும் பொழுது முதல்ல தென்படுறது சின்ன ஷைத்தான், நடுவில் இருக்கிறது நடு ஷைத்தான், மக்கா போற வழியில இருக்கிறது பெரிய ஷைத்தான். அப்ப நம்ம பெறை 10 அன்னைக்கு இந்த 2 ஷைத்தானை தாண்டி வரணும். முதல்ல சின்ன ஷைத்தான் வரும், நடு ஷைத்தான் வரும். 2 பக்கம் கல்லடிக்க கூடாது. 2ஐயும் கிராஸ் பண்ணி தாண்டி வரணும். அங்க பார்க்கலாம், அங்க வெறுமனே எம்டியாவே இருக்கும். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் கல்லடிச்சுட்டு இருப்பாங்க. அடிச்சுட்டு எந்த துவாவும் ஓதாமல் அப்படியே திரும்பி விட வேண்டும். இன்னைக்கு துவா கிடையாது. ஷைத்தானுக்கு கல்லடிக்கும் பொழுது துவா ஓதணும். இன்னைக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு ஒதுக்கலாம், நாளை மறுநாள் ஒதுக்கலாம். 7 கல் அடிச்சிட்டோமா இல்லையா? அடிக்க முடியாத, வர முடியாத ஒருத்தர் தான் நம்மகிட்ட 7 கல் கொடுத்தாரு, அவருடைய கல்லை நம்ம அவர் பேர் சொல்லி அடிச்சிடணும். நம்முடைய பெண்கள் வர முடியல, அவங்க கல்லை நம்ம என்ன செய்யணும்? அடிச்சிடணும். கல் அடிக்கும் பொழுது கீழே கிடக்கிறத பொறுக்கி அடிக்க கூடாது. நம்ம அதுக்குன்னு தனியா ப்ரிப்பரேஷனா எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் அந்த கல்லை அடிக்கணும். அடிச்ச கல்லெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாது. அங்க கல் பொறுக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷப்படி எங்க இருந்து கிடைக்கும் தெரியாது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய மோஜிசாக்கள். இப்ப கல் அடிச்சிட்டோமா இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படியே ரிட்டர்ன் திருப்பி விடுவாங்க. நேர நம்ம மினா டெண்டுக்கு வரணும். இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல டெண்டுக்கு வரும் பொழுது நம்ம குர்பானி பணம் கொடுத்துருக்கோமா இல்லையா? ஆல்ரெடி எல்லாமே கெட்டியாச்சு. இந்த இடைப்பட்ட இந்த டயத்துல நம்ம குர்பானியை சவுதி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதான் நமக்கு டயம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க காலையில என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை நிறைவேற்றிடுவாங்க. காலையில லுஹர் வரைக்கும் உள்ள டயத்துல அந்த குர்பானி அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம குர்பானி கொடுத்துருவாங்க. அப்ப வர்ற வழியில இப்ப கல் அடிச்சாச்சு, குர்பானியும் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தலை முடியை களையணும். நாம என்ன செய்யணும்? ஹேர் கட்டிங் பண்ணணும். வரக்கூடிய வழியில ஹேர் கட்டிங் அங்கங்க நடக்கும். அப்படி நடக்கும்போது அங்க எங்க என்ன செய்யணும்? ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? முடிய களைச்சிக்கலாம். சிலது கடையாகவே இருக்கும், சில பேர் இல்லீகலா வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இல்லீகலா வெட்டுறதா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஒருத்தருக்கு பாதி காசை கொடுத்துட்டு லேசா 2 வழி வச்சிருப்பாரு. போலீஸ்காரன் வந்துடுவான். அவன் ஒரு பக்கத்துல ஓடிவான், நம்ம ஒரு பக்கத்துல மொட்டை தலையா ஓடணும். அப்புறம் அவனை தேடி பிடிச்சு திரும்ப என்ன செய்யணும்? இன்னும் பாதி தலைய வலிச்சுட்டு வரணும். இவ்வளவு கூத்தலாம் அங்க நடக்கும். ஆனா எப்படியோ நம்ம என்ன செய்யணும்? முடிய வர்ற வழியிலேயே முடிய கலைஞ்சிடணும். குர்பானி கொடுத்தாச்சு, முடிய கலைஞ்சாச்சு. நம்முடைய பெண்கள் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தான் முடிய கலைஞ்சிட்டோமே, நம்ம அவங்களுக்கு ஹேர் கட்டிங் பண்ணிக்கலாம். முஸ்தலிஃபா மினாவுல பெண் ஒரே கேம்பஸ்ல பெண்கள் ஒரு கூடாரத்தில் இருப்பாங்க, ஆண்கள் இன்னொரு கூடாரத்தில் இருப்பாங்க. 2 பேரும் பொதுவான ஒரு இடத்துல என்ன செய்யலாம்? சந்திச்சு பேசிக்கலாம், ஜாமான்களை பரிமாறிக்கலாம். இப்ப நம்ம கூடாரத்துக்கு வந்துட்டோம். வந்து குளிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு இப்ப வந்துடுறோம். நல்லா யோசிச்சுக்கோங்க.
பிறை 10 கல்லடிச்சாச்சு, கவர்மெண்ட் குர்பானி கொடுத்தாச்சு, முடி எடுத்துட்டோம். இப்ப டென்ட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம்? குளிக்கிறோம். டென்ட்டில் தான் குளிக்கணும். கொஞ்சம் கூட்டமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துடுறோம். அப்ப நார்மல் ட்ரெஸ் ஒண்ணு ஒரு பேக்கில் வச்சு நம்ம கொண்டு வரணும். புது ட்ரெஸ் ஹஜ்ஜிக்கு போகும்போது 2 ட்ரெஸ் புது ட்ரெஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் முதல் புது ட்ரெஸ் இந்த நேரத்தில் போடணும். அப்போ புது ட்ரெஸ் போட்டு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இன்னைக்கு பிறை 10. அடுத்து என்ன செய்யறது? இன்னைக்கு என்ன காரியம் செய்யறது? தவாபு ஜியாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தவாபு ஜியாரா அதாவது இந்த ஹஜ்ஜிக்கான தவாஃப். இந்த தவாஃபை இன்னைக்கும் செய்யலாம். இன்னைக்கு பிறை எத்தனை? 10. இன்னைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், நாளை மறுநாள் செய்யலாம், 3 நாள் செய்யலாம். நான் இன்னைக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பாரம் முடிஞ்சு. நாளைக்கு போனா நாளைக்கு நம்ம உடல் ரொம்ப இதா இருக்கலாம், அல்லது நேரம் கிடைக்காம இருக்கலாம். இப்ப தள்ளி போடாம இன்னைக்கே பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப ஏற்றம். இப்ப என்ன வண்டி கிடைக்குதோ, சவுதி கவர்மெண்டுடைய சாப்கோ டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்கு, சிவப்பு கலர்ல உள்ள வண்டி. அந்த வண்டியில எங்க அந்த வண்டி ஸ்டாப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க போய் வெறும் 10 ரியால் தான் மக்காவுக்கு போறதுக்கு. நம்ம மினாவில் இருந்து மக்காவுக்கு போறதுக்கு வெறும் 10 ரியால் தான். திரும்ப அந்த பஸ் மினாவுக்கு போற பஸ் எங்க இருக்கு அங்கே கேட்டுக்கலாம். அங்க இருந்து திரும்ப வந்துட்டோம் அப்படின்னா 10 ரியால் தான். போக 10 வர 10 இல்லை அப்படின்னா இல்லீகலா நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்கும். வெறும் டெம்போ வண்டி தான் வரும். டெம்போ வண்டியில ஆடு மாடை ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போவாங்க. நமக்கு வேற வழி இல்லை, நம்ம காரியம் நடக்கணும். அதை 100 ரியால் கூட கேட்கலாம், 200 ரியால் கூட கேட்கலாம். எப்படி ஏற தெரியாதவங்கன்னா அதில் ஏறி போய் எனக்கு என்ன செய்வாங்க? எப்படியா மக்காவுக்கு போயிடுவாங்க. இப்போ ஏதோ ஒரு வழியில நம்ம மினாவில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பிறை 10 அன்னைக்கு மக்காவில் போய் 7 ட்ரிப்பு சுத்துறோம், ஒரு தவாபு செய்யறோம், 2 ரக்காயத்து தொழுவோம், ஜம்சம் தண்ணியை குடிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? தவாபு தொங்கோட்டம் சை செய்யறோம். சபா மருவாக்கு மத்தியில நாம தொங்கோட்டம் ஓடுறோம். இது ஒரு விஷயம். உலகத்திலேயே முழு ட்ரெஸ்ஸோட தவாபு செய்யக்கூடிய நாள் இந்த நாள் மட்டும்தான். ஆமா, மற்ற நாளையெல்லாம் கல்ல எறாம் அணிஞ்சு தவாபு செஞ்சிருவோம். ஆனா கல்ல எறாம் அணிஞ்சு யாரும் சரி செய்ய மாட்டாங்க, அப்படின்னா கிடையாது. ஆனா முழு ட்ரெஸ் போட்டு சரி செய்யக்கூடிய ஒரே நாள் இந்த நாள். தவாபு ஜியாரா செஞ்சுதான் ஆகணும். 10 காரியம் சொன்னமா இல்லையா? அந்த 6 நாள் நம்ம செய்யக்கூடிய 10 காரியம், அந்த 10 காரியத்துல இந்த சை தொங்கோட்டமும் ஒன்று. பார்த்தா தெரியும், எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ தவாபு செஞ்சு 2 ரக்காய் தொழுட்டு ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு தொங்கோட்டம் ஓடி முடிச்ச உடனே நம்ம தவாபு ஜியாரா முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எங்க போகணும்? மினா டென்ட்டுக்கு போகணும். போற வழியில நமக்கு மினா நமக்கு அஜீசியாக நம்ம தங்குற இடம் இருக்கு. கிட்டத்தட்ட போற வழியில தான் இருக்கும். அங்க போய் சில பேர் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கையில எடுத்துதான் போவாங்க. போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இரவு தங்குறதுக்கு மினாவுக்கு தான் போகணும். இரவு தங்கக்கூடாது. போய் என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு குளிச்சுக்கலாம், சமைச்சு சாப்பாடை கையில எடுத்துக்கலாம். போற வழி ஆண்டிலே இருந்தா. ஆனா தங்குறதுக்கு என்ன காரணத்தை பண்ணிட்டோம்? மக்காவில் இந்த தவாஃப் ஜியாரா எவ்வளவு நேரம் ஆனாலும் இரவு தங்குறதுக்கு மினாவுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் தங்கக்கூடாது. ரூம்ல போய் தங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆடை நீங்க குர்பானி கொடுக்கணும், பெரிய குற்றமாயிரும். அல்லாஹ்வுடைய கிருபையில 10 அன்னைக்கு தவாஃப் ஜியாரத்தை முடிச்சுட்டு நம்ம மக்காவுக்கு நம்ம மினாவுக்கு வந்துட்டோம். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. மினாவில் பிறை 11 இன்னைக்கு நம்ம மினாவில் இருக்கிறோம். மினாவில் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த அட்டவணையை பாருங்க. மினாவில் மதிய நேரத்திற்கு பின்பு 3 ஷைத்தான்களுக்குள் தலா 7 கற்கள் வீதம் மொத்தம் 21 கற்கள் எரிய வேண்டும். பிற 11 நம்ம செய்ய வேண்டிய காரியம் அது மட்டும்தான். வேற எந்த காரியமும் கிடையாது, வேற எந்த ப்ராசஸும் கிடையாது. வேணும்னா மசூத கைவுக்கு போய் தொழுட்டு வரலாம், நன்மையை நாடி முடிந்தால். பாக்கி வேற என்ன காரியமும் இல்லை, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ லுஹுர் தொழுத பின்னாடி தான் கற்கள் எரிய ஷைத்தானுக்கு போகணும். இதுதான் சட்டம். ஆனா அதையெல்லாம் அங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மினா டென்ட்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டைத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த முன்னாடி உள்ள ஏரியா காலையில 11 மணி
அப்படின்னா நமக்கு 12 மணிக்கு கேட்ட ஓபன் பண்ணுவாங்க. அடுத்து 1 மணி, அடுத்து 2 மணி, இப்படி ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அந்த டயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுனா அந்த டயத்துல மட்டும்தான் நம்ம போகணும். பகையில சட்டம் பேசிட்டு இருக்க முடியாது. சட்டம் என்ன அப்படின்னா ஒரு தொழில் தான். ஆனா அத்தனை கூட்டமும் அந்த டயம் சரி வராது. அப்படிங்கிறதுனால சௌரி இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. நமக்கு கேட்டு துறக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நாம அங்க போய் சைத்தானுக்கு கல்லடிக்க போகணும். நம்ம போக முடியலையா, போறவங்க கிட்ட 21 கல்லை கொடுத்துடணும். அது மற்றவங்க போக முடியலையா, அவங்க கூட கல்லை நாம வாங்கிக்கணும். நம்ம வீட்டுக்காரங்க போக முடியும், அவருடைய கல்லை நம்ம வாங்கிக்கணும். ஒன்ஸ் ஒரு ட்ரிப்பு ஒரு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த இடத்தை நம்ம நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முடியாதவங்க கூட ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பிறை 11 போய் 3 சைத்தானுக்கும் கல்லடிக்கிறோம். இப்ப மினாவில இருந்து நம்ம போகும் பொழுது முதல்ல என்ன சைத்தான் வருவான்? சின்ன சைத்தான். மக்காவில இருந்து வரும்போது முதல்ல பெரிய சைத்தான் வரும், இப்ப சின்ன சைத்தான். இப்ப சின்ன சைத்தானுக்கு 7 கல் அடிக்கிறோம். அடுத்த நடு சைத்தானுக்கு 7 கல் அடிக்கிறோம். 3வது சைத்தான் பெரிய சைத்தானுக்கு 7 கல் அடிக்கிறோம். 3 இடத்துல 3 கல் அடிச்சு, கல் அடிக்கும் போது ஒரு துவா இருக்கு, ரிலல் ரப் ரஹ்மல் லிஷைத்தான். அந்த துவாவை ஓதிட்டு கல் அடிச்சுட்டு 3 இடத்துல நின்று ஒரு சின்ன துவா நம்ம ஓதிட்டு அவங்க எந்த வழியா நம்ம ரிட்டர்ன் பண்றாங்களோ அந்த வழியா திரும்பி நம்ம வர்ற வழியில பள்ளிவாசல் இருக்கு, பள்ளிவாசல் போய் தூங்கிடலாம், இல்லவே நேரம் நம்ம டெண்டுக்கு வந்துடலாம். இப்போ பிறை 11 முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம இங்க அடுத்த நாள் எத்தனை? பிறை 12. பிறை 12 அதே மாதிரி நமக்கு எந்த டயத்தை ஒதுக்குறாங்களோ அந்த டயத்துல போய் கல் அடிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்முடைய டெண்டுக்கு வந்துடுறோம். இன்னைக்கும் வேற எந்த அமலும் கிடையாது. இப்ப பிறை 12 சாயந்தரத்துல நம்ம மல்லிமுடைய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பஸ்ஸை கொண்டு வந்துருவாங்க. வர்றவங்க வாங்க ஏறுங்க, மக்காவுக்கு போயிடலாம், அசீஜாவுக்கு போயிடலாம், வர்றவங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. யார் யாரெல்லாம் அன்னைக்கே போக விருப்பமோ அன்னைக்கு பிறை 12 சாயந்தரம் என்ன செஞ்சிடலாம்? போய் பஸ்ல ஏறி நம்ம மினாவுக்கு வந்துடலாம், நம்ம அசீசியாவுக்கு வந்துடலாம். இப்போ ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்னே ஒன்று பாக்கி இருக்கும். இல்ல நம்ம இன்னைக்கு போகல, பிற 13 வரைக்கும் டைம் இருக்குது, ஒரு நாள் தங்கி என்ன அவசரம் வந்த போது நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுநாள் போகலாம். மறுநாள் தங்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கும் போய் 7 கல்களை ஒவ்வொரு சைத்தானுக்கும் 7 கல்லை அடிச்சுட்டு தான் திரும்பணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. 12ஓட ரிட்டர்ன் ஆயிட்டோம் அப்படின்னா 13க்கு கல்லுக்கு வேலை இல்லை. அன்னைக்கு தங்கணும் அப்படின்னா இன்னொரு 21 கற்கள் 3 சைத்தானை இடிக்கணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம எத்தனை கல் எடுத்தோம்? முஸ்லிமாவில 70 கல் எடுத்தோம். 3 நாட்களுக்கு 3 23 21 63. வேற 10 அன்னைக்கு இந்த சைத்தானுக்கு அடிச்சோம், பெரிய சைத்தானுக்கு போட்டோம். அப்போ 70 கற்கள். நம்ம எடுத்த எண்ணிக்கை கரெக்டா சரியா வந்துருச்சு. இல்ல வேற 12க்கு திரும்பிட்டோம், 7 மிச்சம் இருக்கு அப்படின்னா ஒரு ஓரத்துல போட்டு வந்துட வேண்டியதான். அதை பத்தி பிரச்சனை இல்லை. வேற 12 திரும்புறதுக்கும் இருந்து 13 திரும்புவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கே போனாலும் போயிடலாம், மறுநாள் இருந்து வரலாம். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜுடைய எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காரியம் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அது உடனே செய்ய வேண்டியது இல்லை, அது கொஞ்சம் தாமதமா செஞ்சுக்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? திரும்ப நம்ம மக்கால சுத்தி பார்க்க வேண்டிய இடங்களுக்கு போகலாம். ஆயிஷா பள்ளியை போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி தாயிப்புக்கு போகிறவங்க போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி சில முக்கியமான இடங்களுக்கு ஜியாரத்து போறவங்க நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்ச ஆள் மூலமாக ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி நம்மளே போகலாம். நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பில்டிங்ல நம்ம தங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளே கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு ஆளை நமக்கு லீடர் ஆகிக்கிறணும். அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும். எல்லாருமே ஆளுக்காக நாட்டானா அப்படின்னா எதுவுமே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கே தெரியும், நம்ம தங்கி இருக்கிற அந்த ஃப்ளோர்ல அல்லது நம்ம தங்கி இருக்கிற அந்த ரூம்ல யார் அதிகமான விவரங்கள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ, அல்லது ஏதாவது ஒரு ஆளுங்கள் வந்திருப்பாங்க, அதாவது ஏற்கனவே போயிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு 2-3 ட்ரிப் செஞ்ச ஆட்சி வந்திருப்பாரு. நல்ல விவரம் தெரிஞ்சவங்களை நமக்கு லீடரா ஆக்கிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நம்ம ஒரு பஸ்ஸை ஏற்பாடு செஞ்சு ஜபலே சவுர் மலை போய் பார்த்துட்டு வரலாம்.
அப்படியே போயிட்டு படா உம்ரா ஜெஹரானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டின இடம், அங்க போய் ஒரு இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யலாம். தாய்வுக்கு தனியா போயிட்டு வர்றது, அதுக்கும் தெரிஞ்சவங்க மூலமா நம்ம என்ன செய்யலாம், ஒரு பஸ் அமர்த்தி ஷேர் பண்ணி நம்ம போயிட்டு வரலாம். அப்போ மக்காவில் வேற என்னென்ன அமல்கள் செய்யணுமோ நம்ம மட்டும் அமல்களை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையில இன்றைக்கு மக்காவில் இருந்து நம்ம மதீனாவுக்கு போறோம். நமக்கு கடைசி 8 நாள் கேப்ல கடைசி நாள்ல வந்து இப்ப நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு மதியம் நுகர் தொழுதுட்டு நம்மளை எங்க கூட்டு போறாங்க, மதீனாவுக்கு கூட்டு போறாங்க. எப்போதும் அந்த டைம் தான் நுகர் தொழுது சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியா இருக்கணும். மக்காவில இருந்து மதீனாவுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப இன்னைக்கு கடைசி நாள்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தவாஃபுல் விதா அப்படிங்கிற ஒரு தவாஃபை செய்யணும். விடை கொடுக்கும் தவாஃப் அப்படின்னு அதுக்கு பேர். மக்காவுக்கு நம்ம விடை கொடுக்கிறோமா இல்லையா, மக்காவில இருந்து நம்ம போறோமா இல்லையா, அப்ப விடை கொடுக்கும் பொழுது விடை கொடுக்கும் தவாஃப் அப்படின்னு ஒரு தவாஃப். கடைசியா வந்து நாமளும் வீட்டுக்காரங்களும் நம்ம சேனலும் வந்து ஒரு தவாஃப் செஞ்சுட்டு இதை தொங்கோட்டம்லாம் கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. தவாஃபுல் விதா அது பேரே எப்படித்தான், விடை கொடுக்கும் தவாஃப். அப்ப தொங்கோட்டம் இல்ல, தவாஃப் மட்டும் செஞ்சுட்டு கடைசியாக காபாவுக்கு விடை கொடுத்துட்டு கண்ணீர் மல்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு, அல்லாஹ்வே என்னுடைய இந்த பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கி விடாதே. மக்காவில நான் தெரிஞ்சும் தெரியாமலும் சில தப்புக்களை செஞ்சிருப்பேன். ஊருடைய கண்ணியத்தை மதிக்காமல் நான் அறியாமல் சில காரியங்களை செஞ்சிருக்கலாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் உடைய பெருந்தன்மையால் மன்னிச்சு என்னுடைய இந்த பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கி விடாதே. திரும்ப திரும்ப நாங்க வரணும், உம்ரா போகணும், ஹஜ்ஜுக்கு வரணும், என்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் வரணும், என்னுடைய 7 சந்ததிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். அவருடைய கல்வீர் மல்க அந்த இடத்துல இருந்து நம்ம துவா செஞ்சுட்டு நீங்க அந்த கடைசி நேரத்துல எங்க சில வர பார்க்கலாம். அப்படியே பெரிய மனசு இல்லாம அப்படியே பின்காட்டி வராம அப்படி முன்னாடி போய் பார்த்துக்கிட்டு அப்படியே பின்னாடி வந்து 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 அப்படியே எஸ்கலேட்டர்ல ஏறுவாங்க. அந்த நேரம் இருக்கிற பிரியக்கூடிய நேரம் 1 மாச காலம் அந்த ஊர் நம்மளை அனுமதிச்சிருந்துச்சு. 1 மாச காலம் கிப்லாவை நேரடியாக பார்த்து, டைரக்ஷன் நேரடியாக பார்த்து தொழுத ஒரு இடம். கொஞ்ச நேரத்துல பிரிய போறோம், ஊருக்கு போக போறோம். அந்த நேரத்துல பிரியறது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனா அந்த நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடிக்கடி அங்க போகக்கூடிய வாய்ப்பை தான் நமக்கு தருவான். அதுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய நடைமுறைகளை நடவடிக்கைகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப மதியம் ஊர் தொகுத்து நம்மளை பஸ்ல ஏற்றி எங்க கொண்டு போயிடுவாங்க, மதீனாவுக்கு கொண்டு போயிடுவாங்க. மதீனாவில தூரமான இடத்துல இருந்து என்னுடைய மினாராக்களே நம்மை வரவேற்கும். மதீனாவை நெருங்க நெருங்க இனம் புரியாத ஒரு இன்பம் கிடைக்கும். ஸலவாத்து ஓதியவர்களாகவே நாம் வரணும். மக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க தங்கணும் அப்படின்னு இப்பவுமே எல்லாமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம தங்குற ரூம்ல நம்முடைய பெயர் வரைக்கும் ஒட்டி இருப்பாங்க. மதீனாவில் அப்படி இல்லை, ஒரு பஸ்ல இருந்து இறக்கி விடுவாங்க, ஒரு 8 பேர் ரூம் இருக்கும், கூப்பிடுவாங்க, 8 பேர் வாங்க அப்படிம்பாங்க. அப்ப நம்ம ஒரு 8 பேர் நம்ம கூட தயார் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு 8 பேர் அப்படியே போகணும். பக்கத்து ரூம்ல பொம்பளைங்க, இந்த ரூம்ல ஆம்பளைங்க, அப்படி போகணும். மக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரூம்ல ஆண்கள், அதாவது ஒரு 8 பேர் தகுதியா இருந்தா 4 ஆண்கள் 4 பெண்கள் அப்படி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்குள்ள என்ன செய்யலாம் அப்படின்னா பக்கத்து ரூம்ல 4 ஆண்கள் 4 பெண்கள். இப்ப அந்த பெண்களை இங்க வர சொல்லிட்டு இந்த ரூம்ல இருக்கக்கூடிய 4 ஆண்கள் இங்க வந்துடும். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா பெண்களும் ஃப்ரீடமா இருப்பாங்க, ஆண்களும் நம்மளும் ஃப்ரீடமா இருக்கலாம். ஏதாவது தேவை மாத்திரம் இருந்ததுன்னா பக்கத்து ரூம் நம்ம கூட மாத்தி பறிச்சுக்கலாம். நம்ம சர்வ சுதந்திரமாக அப்படி இருக்கலாம். இன்ஷால்லா அப்படி மாத்திக்கலாம். இதை எல்லாருமே மனம் பொறுத்து போனா அப்படி மாத்திக்கலாம். இந்த ரூம்ல 6 பேர், அந்த ரூம்ல 6 பேர் அப்படின்னா 3 ஜோடி இருக்கும், அப்படியே மாத்திக்கலாம். இப்ப மதீனாவில் அப்படி கிடையாது. 8 பேர் கூப்பிடுவாங்க, 8 பேர் போகணும், அடுத்த 8 பேர் கூப்பிடுவாங்க, பொம்பளைக்கு போகணும், இப்படி அங்க வேற ப்ரொசீஜர்ல வேற நடக்கும். இப்ப மதீனாவை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஊர்ல 8 நாள் நம்ம தங்குறோம், 40 வக்து தொழுகையை தொழுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு போறதுக்கு ஆப்ல அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஹஜ் கமிட்டி சார்பில் ஒரு ட்ரிப் அவங்க ஒரு பேப்பர்ல நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் ஆண்களுக்கான நேரம் ஒன்று, பெண்களுக்கான நேரம் ஒன்று. இப்ப நம்ம அப்படியே அழைச்சிட்டு போய் அங்க ஒரு மொல்லிம் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொண்டு நம்மளை ஒப்படைச்சிருவாங்க. அவர் அவங்களோட போலீஸ்காரர்கிட்ட போய் நம்மளை கொண்டு ஒப்படைச்சிருவாரு. அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் அப்படியே வெளியே கொண்டு வந்துருவாங்க. ரவுலாவில் உள்ள போய் நம்ம என்ன செய்யறோம், தொழுகிறோம், துஆ செய்யறோம். பெண்களுக்கு அதே மாதிரி ஒரு நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்திற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்க போயிடணும். நமக்கும் ஒரு மொல்லிம் இருப்பாரு,
அவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகணும். அவர் அப்படியே கூட்டிட்டு போய் போலீஸ்ல கொண்டு ஒப்படைப்பாரு. போலீஸ்காரங்க உள்ள நம்மள அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே உள்ள போய் பெண்களை தோதுட்டு அங்க போய் ரவுலாவில துவா செஞ்சுட்டு சலாம் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடணும். இது ஒரு டைம் ஹஜ் கமிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நம்ம ஆப்பு நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா ஒரு ட்ரிப் போறதுக்கு ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற தனித்தனி மொபைல்ல ஒரு டைம் போறதுக்கு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அப்படி ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். மதீனால வெளியே சுத்தி பார்க்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விவரம் தெரிஞ்ச ஆட்கள் சொல்லி ஒரு பஸ்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா 10 ரியால் 15 ரியால் தான் ஒரு ஆளுக்கு வரும். தனித்தனியா போனோம் அப்படின்னா 50 ரியால் வரலாம், ஒரு ஆளுக்கு 100 ரியால் கூட வரலாம். அப்ப இந்த ஷேரிங் மெத்தட்ல போறோம் அப்படின்னா செலவு நம்மளுக்கு குறையும். இப்போ கூட்டத்தோட கூட்டமா போய் பார்க்கணும் அப்படின்னா 4 விஷயத்தை நல்லபடியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதீனால மஸ்ஜித் குபா இருக்குது. குபாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஷேரிங் இடத்துல ஒரு நாள் போகணும். தனித்தனியாக டாக்ஸி பிடிச்சி ஒரு நாள் நம்ம டெய்லி என்ன செய்யலாம் போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை மஸ்ஜித் குபாவில் போய் தொழுது வருவாங்க. 2 ரக்காத் அங்க தொழுதா ஒரு உம்ராவுடைய நன்மை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப டெய்லி கூட நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 2-3 முறை நம்ம சேர்ந்து அங்க போய் தொழுது வந்தோம் அப்படின்னா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. மதீனால உம்ரா செய்ய முடியாது, மக்காவுக்கு தான் போகணும். மதீனால உம்ராவுடைய நன்மை கிடைக்கணும் அப்படின்னா மஸ்ஜித் குபாவுக்கு காலை நேரத்துல வெயில் வரதுக்கு முன்னாடி காலை நேரத்துல நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலால நம்ம என்ன செய்யலாம்? ஸலாத் சொல்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அவங்களுடைய இறக்கஸ்தலத்துல ஸலாத் சொல்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத் சொல்றோம். ஜன்னத்துல் பக்கீல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் நம்ம ஸலாத் சொல்றோம். ஆண்கள் உள்ள போகலாம், பெண்கள் வெளியில நின்று ஸலாத் சொல்லிட்டு வரணும். அப்ப இந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி மதீனாவுல இருந்து சென்னை ஃபிளைட் ஹோட்டல்ல வந்து நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஹேண்ட் லக்கேஜோட மட்டும் நம்ம போய்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மதீனால இருந்து டைரக்டா சென்னை ஃபிளைட் கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலால நின்று கண்ணீர் மல்க அவங்களுக்கு ஸலாத் சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யலாம். அல்லாஹ்வே என்னுடைய பயணத்தை கடைசி பயணமாக ஆக்கி விடாதே என்று கண்ணீர் மல்க நின்று நம்ம துஆ செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய்க்கு நம்ம புறப்பட்டு வரணும். நம்ம ஹாஜி ஆன பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செஞ்ச பின்னாடி அடுத்து வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையை விட மாறுபட்ட வாழ்க்கையா இருக்கும். அதான் மிக முக்கியமான வாழ்க்கை. நான் ஆரம்பத்துல 4 கட்டம் சொன்னேன். பயணத்துக்கு முன்னாடி உள்ள கட்டம் இந்த கட்டம், பயணத்துடைய கட்டம், அங்க முக்கியமான இடங்கள்ல நம்ம வாழக்கூடிய நாட்களில் பயணம் முடிந்த பின்னால் 4வது கட்டம். இந்த 4வது கட்டம் இருக்குதா இல்லையா, இது எப்படி அப்படிங்கிற பொறுத்து தான் நம்முடைய ஹஜ் மக்பூலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே எந்த மாதிரி தான் நம்ம இப்போது இருக்கோம் அப்படின்னா ஹஜ் வந்து சும்மா இடையில் ஏற்பட்ட ஒரு விபத்து. ஹஜ் மக்பூல் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விபத்து அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். நல்லா காப்பாற்றணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மேம்பாடு நல்ல மாற்றங்கள் இருந்தது என்றால் நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக் கொள்ளலாம். நம்முடைய ஹஜ் மக்பூல், நம்முடைய ஹஜ் மக்ரூர், அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு விட்டான். முக்கியமா போயிட்டு வந்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நாம கொண்டு வரணும். ஹாஜி அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம காப்பாற்றணும். ஹாஜியார் அப்படி நிச்சயம் சொல்ற மாதிரி 4 பேர் சொல்ற மாதிரி ஹாஜி அப்படிங்கிற பெயரை நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஹாஜி அப்படின்னு மரியாதையா கூப்பிடவும் இருக்கிறாங்க. சமயத்துல சில பேர் கிண்டலா ஹாஜியா, கிண்டலா சில பேர் அந்த வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்படின்னா ஹஜ்ஜிலாம் போயிட்டு வந்தா அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப கிண்டலுக்குரிய வார்த்தையாக நம்மோடு சேர்ந்த ஹாஜி அப்படிங்கிற பெயரை கிண்டலுக்குரிய வார்த்தையாக நம்ம ஆகிவிடக்கூடாது. அந்த வார்த்தைக்குரிய மரியாதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட மேம்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் அது துஆ ஓதுவாங்க. துஆவுக்கு பின்னாடி சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போது நன்றி உரை நம்முடைய பெரிய பள்ளிவாயுடைய நிர்வாக குழு உறுப்பினர், நம்முடைய ஐக்கிய ஜமாத்துடைய முக்கியமான அங்கத்தினர் அன்சாருதீன் பாபு அவர்கள் நன்றி உரை நிறுவினார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும்
ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக முதற்கண் எனது சலாம் உரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஹஸரத் அவர்கள் குறிப்பிட்டதை போல உலகின் பள்ளமான இடத்தில் அமைந்திருக்கின்ற இறை இல்லத்திற்கு விஜயம் செய்து புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றி நம் உள்ளத்தை உயர்வான இடத்திற்கு உயர்த்துவதற்காக வேண்டி இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்ற ஹாஜிகளையும் ஹஜ்ஜாக்களையும் இந்த ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசா நிர்வாகத்தின் சார்பாகவும் கூத்தாநல்லூர் பெரியப்பள்ளி வாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் வரவேற்று வாழ்த்தி துவா செய்து மகிழ்கின்றேன். இந்த பயிற்சி முகாம் தொடர்ந்து 19 ஆண்டுகளாக நடைபெறுவதற்கு நற்கிருபை அளிக்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கு முதற்கண் என் நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்து இந்த புனித ஹஜ் பயணத்தை மேற்கொள்வதற்கு எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று துஆ செய்கின்றேன். அந்த கடைசி உம்மத் ஹஜ் செய்யும் வரை அந்த உம்மத்துக்கான பயிற்சி இங்கே நடைபெற வேண்டும் என்றும் நான் துஆ செய்கின்றேன். இந்த பயிற்சி முகாமுக்கு கிராத் ஓதிய இளவல் எஸ்.எம். அப்துல் கரீம் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். அடுத்து வரவேற்புரை நிகழ்த்தியவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நேரம் நம்முடைய இந்த ஆண்டு புனித பயணம் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு இலகுவாக நம்மளுடைய கடமைகளை அமல்களை செய்வதற்கு என்னென்ன அங்கே செய்ய வேண்டும் என்பதை நம் கண் முன்னே நிறுத்தி காட்டிய நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு இவ்வளவு விளக்கமாக சிறப்புரை வழங்கிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் எம்.எஸ். அஹ்மது மீரான் ஃபைசி அவர்களுக்கு இந்த ஆயிஷா பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சிறப்பு துவா வழங்கியிருக்கின்ற பெரிய பள்ளியின் தலைமை இமாம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற உங்கள் அனைவரின் பயணமும் இலகுவாக அமைவதற்கும் அங்கே நீங்கள் செய்யக்கூடிய நல் அமல்கள் அனைத்தும் இலகுவாக நிறைவேற்றப்பட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக உங்கள் அனைவரின் ஹஜ்ஜும் அமைய வேண்டும் என்று துஆ செய்து மீண்டும் ஒரு முறை ஆயிஷா பள்ளி குர்ஆன் மதரசாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சலாம் உரைத்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இறுதியாக ஹாஜிகளுக்கு துஆ செய்து அனைவரையும் வழியனுப்பி இருக்கிறார்கள். பெரிய பள்ளி வாயிலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஹாஜ் முகமது அலி ஹஸ்ரத் அவர்கள். صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق ومن شر النفاثات في العقد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس. الحمد لله ثم الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான கிருபையினால் இந்த வருடம் இந்த ஊரிலிருந்து 18 பேருக்கும் அதிகமானவர்கள் ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே அதை கபூல் செய்வாயாக. ரப்புல் ஆலமீனே அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வேண்டிய வாய்ப்பளித்த ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழ். அல்ஹம்துலில்லாஹ். ரப்புல் ஆலமீனே ஹஜ் செய்வதற்காக வேண்டிய வாய்ப்பளித்த ரஹ்மானே, யார் யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கிறார்களோ அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவாயாக. எல்லாவித நோய்களிலிருந்து ஷிஃபா அளிப்பாயாக. பெரும் பெரும் நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, புனித ஹஜ்ஜுடைய நாட்களில் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வே அவர்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே, புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய காலங்களை இபாதத்து செய்வதில் கழிப்பதற்கு ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. இபாதத்துகளை தடுக்கக்கூடிய முடக்கக்கூடிய நோய்களை விட்டும் அல்லாஹ்வே அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, ஹஜ்ஜின் போது என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ எல்லா அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக்கையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் ஆர்வத்தையும் தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நீ கட்டளையிட்டிருக்கிறாயோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹஜ் செய்தார்களோ, சஹாபாக்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் எவ்வாறு ஹஜ் செய்தார்களோ அதுபோன்று ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே, எல்லாவித பலா முசீபத்திலிருந்து பாதுகாப்பாயாக. ஹாஜிகளுடைய சஃபரை அல்லாஹ்வே லேசாக ஆக்கி வைப்பாயாக. சலாமத்தான முறையில் அவர்கள் சென்று ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் சலாமத்தான முறையில் செய்து சலாமத்தான முறையில் பாதுகாப்போடு அவர்கள் தங்களுடைய தாயகம் திரும்புவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. பிரயாணத்தினுடைய எல்லா வித ஆபத்துகள் முசீபத்துகள் இடையூறுகளை விட்டும் அல்லாஹ்வே நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்தில் எல்லாவித ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ்வே எல்லா ஹாஜிகளையும் நீ பாதுகாப்பாயாக. கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. எல்லாவித முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. மனித ஜின்கள் ஷைத்தான்களுடைய பல முசீபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, ஹாஜிகளுக்கு எல்லா விதத்திலும் நீ கிருபை செய்வாயாக. பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அல்லாஹ்வே நீ தந்தருள் புரிவாயாக. எந்தெந்த காரியங்களை செய்வதன் மூலமாக ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படுமோ அந்த காரியங்கள் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எந்தெந்த காரியங்களை செய்தால் ஹஜ் நிராகரிக்கப்படுமோ அந்த காரியங்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை மக்பூலாக ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, செய்யக்கூடிய ஹஜ்ஜை அல்லாஹ்வே நீ கபூலாக்கி தருவாயாக. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. ரஹ்மத்து செய்வாயாக. உதவி செய்வாயாக. பரக்கத்து செய்வாயாக. எல்லாவித பலா முசீபத்திலிருந்து அல்லாஹ்வே அவர்களை நீ பாதுகாப்பாயாக. திருப்தியோடு எல்லா அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வே நீ தௌஃபீக் செய்வாயாக. ஹஜ்ஜையும் நீ கபூல் செய்வாயாக. ஜியாரத்தையும் கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஹஜ்ஜுடைய காலங்களில் எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சம்பாதிப்பதற்குண்டான தௌஃபீக்கையும் ஆர்வத்தையும் அல்லாஹ்வே நீ தந்தருள் புரிவாயாக. தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற காரியங்களை விட்டும் அல்லாஹ்வே அவர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, ஹாஜிகளுக்கு என்னென்ன பாக்கியங்களை நீ வைத்திருக்கிறாயோ இந்த ஹாஜிகளுக்கு அத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹ்வே நீ தந்தருள் புரிவாயாக. அதுபோன்று இந்த வருடம் பலரும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே, இன்னும் பல மக்கள் அந்த பாக்கியத்தை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ்வே அவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளை இந்த
கண்ணியப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் ஹாஜிகள் வழியனுப்பு விழா ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை வருகை தந்த அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ்வை மேலான நற்கூலி வழங்குவாயாக. உன்னுடைய ஹாஜிகளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய வருகை தந்த ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், அதுபோன்று ஹாஜிகளுக்கு ரொம்ப இலகுவான முறையில் சிறப்பான முறையில் அவர்களுக்கு பயான் செய்த ஹஸரத் டிபுலா அவர்களுக்கும் அல்லாஹ்வை மேலான நற்கூலி வழங்குவாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை நீ தந்தரல் புரிவாயாக. அவருடைய எல்லாவித ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக. ரப்புல் ஆலமீனின் சிறப்பான முறையில் பல வருடங்களாக 18-19 வருடங்களாக இந்த ஹாஜிகளுடைய நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி வரக்கூடிய ஆயிஷா பள்ளி நிர்வாக ஹாஜியார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் குடும்பத்தாரர்களுக்கும் அல்லாஹ்வை மேலான நற்கூலி வழங்குவாயாக. பல சிரமங்களுக்கு மத்தியிலும் பலவிதமான உடல்நிலைகளுக்கு மத்தியிலும் இவைகள் எல்லாம் பொருட்படுத்தாது தொடர்ந்து நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வை அவர்களுக்கு நீ மேலான நற்கூலி வழங்குவாயாக. ஹாஜியார் அவருடைய துணைவியாருக்கு நீ பரிபூர்ண ஷிஃபாவையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. இந்த ஆயிஷா பள்ளியினுடைய மக்தப் மதரசாவையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவாயாக. வறுமை நாள் வரையிலும் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வை நிலைநிறுத்தி வைப்பாயாக. இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விதத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ்வை இம்மையிலும் மறுமையிலும் மேலான நற்கூலி வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் முன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியவர் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி் லனா மின் அம்ரினா ரஷதா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم. அஜமார்களே, இந்த இஹ்ராம் ட்ரெஸ் எப்படி அணிவது பல இடங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்துக் கொள்வோம். கீழே அணியக்கூடிய இந்த ஆடையை இந்த இடதுகை பக்கம் இருக்கக்கூடிய இந்த முடிச்சு இதை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இதை ரெண்டையும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வலதுகை பக்கம் உள்ள இதை இங்கே உள்ள கைலி மாதிரி இப்போ கைலி மாதிரி வந்துடும். இடது பக்கத்தில் இங்கே இதை பண்ணிக்கிட்டு கைலி மாதிரி இப்படி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே பெல்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலும் இது விலகாது, நல்ல ஈஸியாக போயிடும். மேலே போட வேண்டிய இந்த துண்டு இந்த முடிச்சியை இந்த பக்கம் சொல்லிக்கிறோம். இந்த முடிச்சியை அப்படி பின்னாடி கொண்டு வந்து பின்பக்கத்தில் சொல்லிக்கணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் அப்படியே விலகாது. இந்த முடிச்சியை பின்னாடி சொல்லிக்கணும். எல்லா இடத்துலையும் விலகாது. இங்கே ஒரு செய்யணும் சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் படிக்கலாம். இப்போ தவாஃபில் வந்து முதல் 3 சுற்றுல வந்து இந்த வலது பக்கம் திறந்துருக்கணும், ஆண்டுக்கு மட்டும். இப்போ அப்படிங்கும்போது இப்படி எடுத்து இப்படி போட்டு இந்த மூளையை பின்னாடி சொல்லிக்கலாம், இல்லை அப்படி விட்டுடலாம். இப்படி திறந்துட்டு 4ஆவது சுற்றுல இப்படி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதுதான் 7ஆம் முறை, மிக சிறந்த முறை. இல்லை வேறு முறையும் இருக்குது, ஆனால் ஈஸியாக அவராக இருக்கிறதுக்கு இந்த ஒரு முறை நம்ம நல்லா பார்க்கணும். யாருக்கு ஏதோ சந்தேகம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க.
கேரளா வந்து சாராவுடைய சாராவுடைய கீழே அனுமதிப்பாங்களா முடியாது. அன்னைக்கு அன்னைக்கு வேற எதுவும் தீர்வு பண்ண முடியாது. அதை பண்ணலாம். அன்னைக்கு மட்டும் அவங்க மற்ற நாட்களில் தான் நம்ம வந்து அந்த ஏறாமல் பண்ணுவோம். ஆமாம் சார், அதுதான் அந்த கேள்வி. அன்னைக்கு எல்லாருமே அந்த ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் தான் இருப்பாங்க. ஒரு 13ல் கால நேரத்திலே நம்ம சைட்டான் கல்லடிச்சு வீட்டு செய்யலாமா இல்லை மத்தியானத்துக்கு பிறகு தான் இந்த பரவாயில்ல சொல்லிட்டேன். 13 அங்கே இருக்கிறீங்க. அங்கே இருக்கிறேன். ரெண்டாவது லோகருக்கு தொழிலுக்கு அடுத்தாவது போய் கல் எறியணுமா இல்லை காலையில எறிக்கலாம். பஜில் செஞ்சிடலாமா? அஞ்சு வந்து செய்யலாம். முடிச்சதா கிளம்பிடலாம். பெரும்பாலும் ஒரு ஊருக்குள்ள கிளம்பிடுவாங்க எல்லாருமே. சண்டைகள் இருக்கிறா? இந்த ஹஜ்ஜிக்கு போறவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, முசாஃபர் செஞ்சிடலாம். ஹாஜிமார்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, அவங்கள முசாஃபர் செஞ்சிடலாம்.